விராட் கோலி பேக் இன் ஃபார்ம் நல்லா ஆடினாரு. 52 ஆஃப் 55 பால்ஸ். நடுராத்திரில எழுப்பி விட்டாலும் ரோஹித் சர்மா விராட் கோலி ஓடிஏல ரன் அடிப்பாங்க. வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்திருக்காரு சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாடுக்குள்ள இன்ஸ்டெட் ஆஃப் யசஸ்வி ஜெய்ஸ்வால். சோ கொஞ்சம் அன்ஃபேர்னு சொல்லலாம். ஆனா நான் யசஸ்வி பதிலா அது டெஃபினட்டா எடுத்திருக்க மாட்டேன். உங்களுக்கு 5 ஸ்பின்னர் தேவையே கிடையாது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டி தே வாண்ட் டு ஹேவ் அப்படிங்கறதுனால தான் வாஷி வச்சிருக்காங்க மேடம். குல்தீப் ஆட்டம் வருண் ஆட்டம் லெஃப்ட் ரைட்டுக்கு அந்த பால் கோயிங் அவே ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டரோ ரைட் ஹேண்டரோ ப்ரொடியூஸ் பண்ண அபிலிட்டி இருக்கும் போது நீங்க வாஷி வச்சுக்கிறது எனக்கு ஒரு இதா படல. விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் பிரேதம். செம்மையா ஆட்டாங்க ஒயிட் பால் கிரிக்கெட். உடனே நம்மள ஒரு டீம் இந்தியால ஒரு பெரிய ஒரு நெஞ்சு நிறுத்திட்டு வராங்க. சில பிளேயர்ஸ்லாம் கலக்கினாங்க, செம பர்ஃபார்மன்சஸ். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தது. இந்த ஒரு ஓடிஐ சீரீஸ் இங்கிலாந்து கிளீன் ஸ்வீப் பண்ணிருக்காங்க. விராட் கோலி பேக் இன் ஃபார்ம் நல்லா ஆடினாரு. 52 ஆஃப் 55 பால்ஸ். சுப்மன் கில்ல பத்தி நம்ம பேசணும். செம நம்பர்ஸ். ஃபாஸ்டஸ்ட் 25 இயர்ஸ்ல 13 செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ரோஹித் சர்மா ஆஸ் யூஸ்வல் இன் சூப்பர் டச். கேஎல் ராகுல் செம டச். ஸ்ரேயஸ் ஐயர் மிட் ஓவர்ஸ்ல பொழுகிறாரு. ஸோ ஆல் இன் ஆல் பேட்டிங் லுக்ஸ் வெரி குட். ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஓடிஐ கிரிக்கெட் ஒயிட் பால் நல்லா விளையாடிருக்காங்க பிரேதம் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து. டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். நல்ல பாசிட்டிவ்ஸ் பத்ரி. நம்ம கிரிக்கெட் வித் பத்ரியில முன்னாடியே சொன்னோம், இந்த கில் பத்தி பேசினோம். 58 கிட்ட ஆவரேஜ் வச்சிருந்தாரு அண்ட் 102 ஸ்ட்ரைக் ரேட்ல. அவரெல்லாம் விடவே முடியாது. ஜெய்ஸ்வால் ஒரு ஜெனரேஷனல் பிளேயர், அதுல டவுட்டே கிடையாது. பட் அவர் டைம் வரும் அண்ட் அதுக்கப்புறம் அவர் பெர்மனன்ட் ஃபிக்சரா இருக்க போறாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பாசிட்டிவ்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இதையும் சொன்னோம் உங்க ஷோல, நடுராத்திரில எழுப்பி விட்டாலும் ரோஹித் சர்மா விராட் கோலி ஓடிஏல ரன் அடிப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு இது ஐ மீன் ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம். ரோஹித் சர்மா பழைய ரோஹித் சர்மா மாதிரி ஆடினாரு, கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினாரு அண்ட் இன்னிங்ஸ் சீ த்ரூ பண்ணாரு. யூஸ்வலி இந்த வேர்ல்ட் கப்ல எல்லாம் குவிக் 40-50ல வெளில வந்திருந்தாரு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் அவரே யோசிச்சார் போல, கொஞ்சம் டைம் அந்த விக்கெட் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் சீ த்ரூ பண்ணாரு. விராட் ரன் அடிச்சாரு பத்ரி, பட் விராட் கோலி ஃபேன் தானா, பட் கொஞ்சம் ஸ்கிராச்சியா தான் இருந்தாரு, அது ஒத்துக்க வேண்டிய விஷயம். அண்ட் பாசிட்டிவ்ஸ்னா பேட்டிங், ஸ்ரேயஸ் ஐயர் எந்த பொசிஷன்ல ஐ மீன் ஸ்ரேயஸ் ஐயரோட பொசிஷனே டவுட்ல பேசினாங்க. அது எப்படி டவுட்ல இருக்கும்னு எனக்கு தெரியல. அவரும் 3 மேட்சும் அடிச்சாரு. ஸோ ஆல் இன் ஆல் குட் ஹெடேக் டு ஹேவ் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க ரிஷப் பந்த் அண்ட் ஜெய்ஸ்வால் உங்க 2 பிக்கெஸ்ட் மேட்ச் வின்னர்ஸ் வெளில உட்காந்து வச்சிருக்கீங்கன்னா இட்ஸ் ஸ்ட்ராங் சைடு, அதுல டவுட்டே கிடையாது. நம்மளே பேசணும். ஆக்சுவலி மேபி ரிஷப் பண்ணிட்டு விளையாட வைக்கணும் அப்படின்னு பேசணும். பட் இந்தியா எடுத்த முடிவு நல்ல முடிவா இருக்கு. 2 பேரை பத்தி டெஃபினட்டா இன்னும் கொஞ்சம் குறிப்பா பேச விரும்புறேன் பிரீதம். ஒன்னு ஸ்ரேயஸ் ஐயர். என்னங்க அவரு டிராப்டு இல்ல திடீர்னு விராட் கோலிக்கு பதிலா ஆடினாரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஓடிஐ கிரிக்கெட்டை பொறுத்த மட்டும் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. எஸ்பெஷலி மிடில் ஓவர்ஸ்ல அகைன்ஸ்ட் ஸ்பின் டாமினேட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ். ஏன்னா ஈவன் தோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு விராட் கோலி, ரோஹித் சர்மா அண்ட் மேபி ஈவன் கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் ஸ்பின்னரை டாமினேட் பண்ற மாதிரி மிடில் ஓவர்ஸ்ல வேற எந்த பிளேயரும் டாமினேட் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு ஸ்பெசிபிக் ஸ்கில் அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் அந்த ஓடிஐ ஃபார்மேட்ல அவர் ரொம்பவுமே ஃபிளரிஷ் ஆறாரு அப்படின்னு தோணுது. இதை தவிர இன்னொரு பிளேயர் நான் பேச விரும்புறது கேஎல் ராகுல். குவாய்ட்டா அவரோட வேலையை பண்ணிட்டே இருக்காரு. அந்த ஒரு மிடில் ஓவர்ஸ்ல நம்பர் 5ல அவர் நம்பர்ஸ் எடுத்தா ஆல்மோஸ்ட் 97 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறாரு ஓடிஐ கிரிக்கெட்ல. அதை தவிர ஆவரேஜ் 57. சூப்பர் நம்பர்ஸ் பிரேதம். சோ ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் நல்ல செலக்ஷன்ஸ். they should persist with this. இந்த மிடில் ஆர்டர், இந்த ஒரு பேட்டிங் லைனப் நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு. ஒன்னே இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ரொம்ப இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க லாஸ்ட் மேஜர் டோர்னமெண்ட் இது மாதிரி பாத்தீங்கன்னா 2023 வேர்ல்ட் கப் பதிரி, அதுல டாப் 6 உங்களுக்கு ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருந்தாங்க. ஜடேஜா 7ல வந்து இந்த ரைட் ஹேண்டர்ஸ் பிரேக் பண்ணாரு லெஃப்ட் ஹேண்டரா. பட் கம்பீர் அண்ட் ரோஹித், ஆர் இது கம்பீரா இல்ல கம்பீர் அண்ட் ரோஹித் காம்பினேஷன் தெரியல, இந்த லெஃப்ட் ரைட் ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஜெய்ஸ்வாலை எடுக்கலாமா ஐயரை டிராப் பண்ணலாமா. நாங்க நல்ல வேலைக்கு பண்ணலன்னா ஐயர் நீங்க சொன்ன மாதிரி மிடில் ஓவர்ஸ் டாமினேட்டர். அவர் அந்த மாதிரி மிடில் ஓவர்ல கேம் உடைக்கிற ஒரு பிளேயர் டெஃபினட்டா தேவை. இப்போ அக்சர் பட்டேலும் ஒரு பெரிய பாசிட்டிவ் பத்ரி. அவரை நம்ம மறந்துட்டோம். நம்பர் 5ல வந்து 2 மேட்சும் சூப்பரா ஆடினாரு. ஃபர்ஸ்ட் சேஸ் க்ளோஸ் பண்ணி விட்டாரு. ஸோ அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் சென்சிபிளா இருக்கணும். எந்த டைம்ல ப்ரமோட் பண்ணோம் அது மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணோம். பிகாஸ் ஒரு ரீசன் இருக்குச்சே ப்ரமோட் பண்ணோம். சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனுக்காக பண்றதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் கொஞ்சம் டைம் வேணும் அவருக்கு செட்டில் ஆயிட்டு அடிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸ் கேஎல் ராகுல் ஒன்றும் பெருசா பண்ணல. டெஃபினட்டா நேற்று அவர் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்திருக்கும். நேற்று ஆனா ஒரு 40 அடிச்சாரு.
ஸோ டெஃபினட்டா அவர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்ச ரிஷப் பந்தும் அதே ஃபிளெக்சிபிலிட்டி கொடுப்பாரு. பட் ஒரே ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கேஎல் ராகுல்ல வந்து ஆடுறீங்கன்னா நீங்க அவர் அப்படி ஆர்டர் ஆடணும், 5ல அட்லீஸ்ட் ஆடணும். நீங்க அவரை 7 ஆடுறதுக்கு அவரு ஸ்பெஷலிஸ்ட் கீப்பரும் கிடையாது. ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு இதா படுது. பட் தெரியல, அது மேனேஜ்மெண்டோட டிசிஷன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஃபென்டாஸ்டிக் டிசிஷன், அல்ல டவுட்டே கிடையாது. பட் ரிஷப் பந்த் மாதிரி ஒரு பிளேயருக்கு சைட்ல இடம் இல்லைன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமா தான் இருக்கு. பட் நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். அதையும் திருப்பி நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண விரும்புறேன். என்னன்னா, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எஸ், பட் நல்ல பிளேயர்கள் இருக்காங்கன்னா அவங்கள டிராப் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக ஒரு பிளேயர் எடுத்துட்டு வரக்கூடாது. ஐ திங்க் தேர் ஆல்ரெடி குட் பிளேயர்ஸ். அதனாலதான் நான் சொல்றேன், கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் ஆல்ரெடி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிளெக்சிபிலிட்டி லெஃப்ட் ஹேண்ட் வகையில இருக்கு. அக்சர் பட்டேல வேணும்னா மேல அனுப்பலாம். இதை தவிர ஜடேஜாவும் இருக்காரு. அப்படிங்கும் போது ஓரளவுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் பத்ரி, சாரி உங்களை நிறுத்துறதுக்கு. இன்ஃபேக்ட் நீங்க சொன்னது கரெக்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அப்படி யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஸ்ரேயஸ் ஐயரை டிராப் பண்ணி நீங்க யசஸ்வி ஜெய்ஸ்வாலை விளையாடுறீங்கன்னா, ஜெய்ஸ்வாலும் ரோஹித்தும் ஓபன் பண்ணிருப்பாங்க. கோலி நம்பர் 3 வந்திருப்பாரு, கில் நம்பர் 4 வந்திருப்பாரு. அது கில்லோட ஸ்பாட்டே கிடையாது. அவரு ஒயிட் பால்லையும் சரி ரெட் பால்லையும் சரி டாப் 3ல ஆடுறாரு. அவர் தூக்கி நீங்க நம்பர் 4ல போட்டீங்கன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு ஆக பண்றது முட்டாள்தனம். ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி இருக்கும் போது அவரை இடத்த மாத்திரத்துல அர்த்தமே கிடையாது. நல்ல வேலைக்கு ஒரு லக்கு கோலிக்கு அன்ஃபிட்டா இருந்ததுனால ஸ்ரேயஸ் ஐயர் ஆடி அன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இல்லைன்னா என்ன இருக்குமோ தெரியல. அதான் சொல்றேன், கொஞ்சம் இந்த மேனேஜ்மெண்ட் எனக்கு என்ன ஒரே ஒரு கவலைன்னா, ஒரு மேட்ச்ல ஏதாவது சரியா பண்ணல, டப்புன்னு ஹோல்சேல் சேஞ்சஸ் பண்றாங்க. கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வேணும். அது ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் போகும்போது, எஸ்பெஷலி இது 3 மேட்ச் தான், லீக் மேட்ச். நீங்க ஒரு மேட்ச் தோத்தீங்கனாலே யூஆர் அண்டர் த பம்ப். சாம்பியன்ஸ் ட்ராஃபி பத்தி பேசும்போது அங்கதான் வந்து இன்னொரு பாயிண்ட்டும் நான் வந்து ஆட் பண்ண விரும்புறேன். இங்க வந்து 5 ஸ்பின்னர்கள் பிரேதம். ஒரு மேஜர் சேஞ்ச் என்னன்னா, வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்திருக்காரு இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடுக்குள்ள இன்ஸ்டெட் ஆஃப் யசஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ கொஞ்சம் அன்ஃபேர்னு சொல்லலாம். யசஸ்வி ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி செலக்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஓடிஐ டெபியூ இங்கிலாந்துக்கு எதிராக பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓடிஐக்கு அப்புறமா டிராப் பண்ணிட்டாங்க. இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல டிராப் பண்ணிட்டாங்க. ரிசர்வ்ஸ்ல இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி வந்திருக்காரு. ஸோ இப்போ கொஞ்சம் அன்ஃபேர் ஆன் யசஸ்வி ஜெய்ஸ்வால். பாவம் செமையா ஆடிட்டு இருக்காரு. பட் இந்த மாதிரி அவரு கொஞ்சம் லைட்டா பந்தாடுறாங்க போது யூ ஹேவ் டு ஃபீல் ஃபார் ஹிம். பட் வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்திருக்கிறது ஆஸ் அ தமிழ் கிரிக்கெட் ஃபாலோவர் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? சூப்பர்வா பண்ணிருக்காரு ஒரு ரீசெண்ட் இயர்ஸ். பியூர்லி இந்த சேஞ்ச் வந்து பிகாஸ் ஆஃப் தி எக்ஸலன்ஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தரவோட இங்கிலாந்து பேட்ஸ்மேன் எல்லாம் லைட்டா அதனாலயே வந்து ரோஹித் சர்மா வருண் வாப்பா நீ யசஸ்வி எனிவே சுப்மன் கில் நல்லா வளர்றாரு, யசஸ்விக்கு இடம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு தோணுது. இல்ல, ஆஸ் அன் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் ஐ எம் வெரி ஹாப்பி தட் அந்த பும்ரா இல்லாத, இது நம்ம ஷோல பேசணும், பும்ரா இருக்க மாட்டாருன்னு நான் சொன்னேன் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு 1.5 மாசம் முன்னாடியே. பும்ரா இல்லாததுக்கு 2 எக்ஸ்பேக்டராவது உங்களுக்கு டீம்ல வேணும். குல்தீப் வேணும், வருண் வேணும். பிகாஸ் அந்த மிடில் ஓவர்ஸ்ல நீங்க விக்கெட் எடுத்தே ஆகணும். ஸோ வருண் சக்கரவர்த்தியோட அடிஷன் ரொம்ப ரொம்ப வெல்கம். ஆனா நான் யசஸ்வி பதிலா அது டெஃபினட்டா எடுத்திருக்க மாட்டேன். உங்களுக்கு 5 ஸ்பின்னர் தேவையே கிடையாது. நான் வருண் ஸ்குவாட்ல வந்து வாஷிக்கு பதிலா எடுத்திருப்பேன். ஏன்னா வாஷி நம்பர் 8ல வேஸ்டட். நேத்தியும் பார்த்தோம், வாஷிக்கு அந்த பவர் கேம் கிடையாது. அதை டெவலப் பண்ணியே ஆகணும். வாஷி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரெட் பால் கிரிக்கெட்டர், அதுல டவுட்டே கிடையாது. பயங்கர திறமை இருக்கு வாஷி கிட்ட, அபிலிட்டி இருக்கு. ஸோ அதை டெஃபினட்டா அவர் எடுத்துட்டு வர்றோம். எப்படி அக்சர் பட்டேல் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு பவர் கேமை டெவலப் பண்ணிருக்காரோ, வாஷி டெவலப் பண்ணியே ஆகணும் டு ஸ்டே ரெலவென்ட் இன் ஒயிட் பால். இல்லாட்டி இந்த 6 8 of 8, இன்ஃபேக்ட் ஹர்ஷித் ராணா ஜாஸ்தி அடிச்சார் நேற்று வாஷியோட. 10 of 9 பால்ஸ் எல்லாம் ஆட முடியாது வாஷி அந்த இடத்துல வந்து. ஸோ வாஷி ஆட போறது இல்லை பத்ரி இந்த டோர்னமெண்ட்டை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜெயஸ்வாலை நான் எடுத்திருப்பேன் வாஷிக்கு பதிலா. வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்து ஆப்ஷன் வேணும்னு ப்ரிஃபர் பண்றாங்களே. இப்ப டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பின் ஆப்ஷன் இருக்கணுங்கிறதுக்காக தான் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. லெட்ஸ் பி ஆனஸ்ட். அவர் வந்து பிகாஸ் ஆஃப் வெரைட்டி. ஏன்னா ஒரு 5 ஸ்பின்னர்கள் நீங்க டீம்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது ஓகே, அவர் இல்லைன்னா 4 ஸ்பின்னர் வச்சிருக்கும் போது ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டி தே வாண்ட் டு ஹேவ் அப்படிங்கறதுனாலதான் வாஷியை வச்சிருக்காங்க பிரேதம். வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னர்ஸ் ஒரு நிமிஷம் படிக்கிறேன் உங்களுக்கு. வருண் சக்கரவர்த்தி, ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். சோ இவங்க மிச்ச 4 ஸ்பின்னருமே பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு லெஃப்ட் ஆர்மர்ஸ். குல்தீப் யாதவ் கூகுளையும் போடுவாரு. பட் வாஷி இஸ் த ஒன்லி ரைட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர். அந்த வெரைட்டிக்காக தான் அவர் வச்சிருக்காங்கன்னு தோணுது. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அது குல்தீப் ஆட்டம் வருண் ஆட்டம் லெஃப்ட் ரைட்டுக்கு அந்த பால் கோயிங் அவே ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டரோ ரைட் ஹேண்டரோ ப்ரொடியூஸ் பண்ண அபிலிட்டி இருக்கும் போது நீங்க வாஷி வச்சுக்கிறது எனக்கு ஒரு இதா படல. அண்ட் இன்னொன்னு பத்ரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க 4 ஸ்பின்னர் ஆட போறது இல்ல, 3 ஸ்பின்னர் தான் ஆட போறீங்க. இன்ஃபேக்ட் ஒரு பேசர் கூட நம்ம லைட் தான். ஏன்னா நீங்க இப்ப ரீசெண்டா IL T20 நடந்தது, அதுல பேஸ் போலர்ஸ் ஆவரேஜ் வந்து 19, ஸ்பின்னர்ஸ் 26. ஸோ துபாய் ஷார்ஜாவது நான் ஒத்துக்கிறேன். நீங்க IPL எல்லாம் ஷார்ஜால போய் கமெண்ட்ரி பண்றீங்க, பாத்திருக்கீங்க.
ஷார்ஜாலியாவது கொஞ்சம் லோவா இருக்கும். துபாய் கொஞ்சம் பேஸ் bowling ஃப்ரெண்ட்லியா இருந்தது IL T20ல. ஸோ அண்ட் February ஏர்லி மார்ச்ல துபாய் அவ்வளவு சூடாவும் இருக்காது. ஸோ கூலாக தான் இருக்கும். ஸோ பேஸ் bowlers ஒரு பிகர் சே இருக்கும் அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸை விட. ஸோ ஒரு ஸ்பின்னர் ஜாஸ்தி கேரி பண்றாங்கன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இந்தியா. அது வந்து இந்தியா அப்படி கேரி பண்றதுக்கு காரணம் இவங்களோட ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லாம ஆப்போசிஷனும் ரொம்ப போரா ஸ்பின்னர்ஸ் ஆடுறாங்க. அதனாலதான் வருண் இப்ப மேட்ச்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் வாஷி பண்ணிக்கலாம் நீங்க சொல்றீங்க. பட் ஐ எம் ஓகே வித் தி ஸ்குவாட். ஏன்னா வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் ஐம் கிளாட் டு see 2 TN கிரிக்கெட்டர்ஸ் in the squad to be honest. வாஷி இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ரன் கொடுக்குறாங்க அப்படின்னு தோணுது. பட் ஆல் இன் ஆல் நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு பிரீத்தம். ஒரு சேஞ்சஸ் இன் தி ஸ்குவாட். பட் தென் ஓவரால் திங்ஸ் லுக் குட் அண்ட் பாசிட்டிவ் ஃபார் டீம் இந்தியா. ஒயிட் பால் கிரிக்கெட் ODI நோனியே நல்லா கலக்குறாங்க. எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு. உங்களுக்கு பாசிட்டிவ் நோட்ல இருக்கீங்களா இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி முன்னாடி? ஐ எம் ஆல்மோஸ்ட் சர்டன் தட் எப்படியும் செமிஃபைனல் ஃபைனல் மட்டும் இந்தியா போயிடுவாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபில அப்படின்னு. அப்கோர்ஸ் டீடைல் டிஸ்கஷன் நம்ம இன்னும் பண்ணுவோம். எனக்கு பேட்டிங் பத்தி கவலையே கிடையாது பத்ரியா. ஆல் 6-7 பேட்ஸ்மேன் யார் வேணாலும் போய் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. போலிங் டெஃபினெட்லி ஒரு வரி. இப்போ நீங்க ஒரு பும்ரா மாதிரி ஒரு பிளேயரை நீங்க லூஸ் பண்றீங்கன்னா 10 ஓவர் பேங்க், அது மேட்ச் எப்படி வேணாலும் மாத்துவாரு. கேம் சேஞ்சர்னா அந்த கேம் சேஞ்சர் படத்தை நான் சொல்ல, கேம் சேஞ்சர்னா பும்ரா தான். அவர் வந்து லிட்டரலி உங்க கேமை மாத்தி விட்டுருவாரு. நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனல்லயே பார்த்தோம் சவுத் ஆப்பிரிக்காவோட. 2 ஓவர்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. ஸோ 10 ஓவர்ல வச்சிருக்கிற பும்ரா இம்பாக்ட் கிரியேட் பண்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பும்ரா இருந்தாருன்னா எனக்கு கவலையே கிடையாது. அந்த சைடை கூட நீங்க மேக்கப் பண்ணிக்கலாம். பும்ரா இல்லாத பட்சத்துல ராணா ஆகட்டும், ஷமி ஆகட்டும், ஷமியுமே இன்னும் ஒரு பெஸ்ட்டுக்கு வரல இந்த சீரீஸ்ல. அர்ஷ்தீப் ஆகட்டும், நல்ல ப்ரெஷர் இருக்கும் அவங்க மேல. ஸோ ஆல் த மோர் ஸ்பின்னர்ஸ் மேல ப்ரெஷர் இருக்கும். மறக்காதீங்க, பங்களாதேஷ் ஆடுறாங்க, இந்தியா பாகிஸ்தான் ஆடுறாங்க. 2 பேரும் ஸ்பின் நல்லா ஆடுவாங்க. அந்த ஸ்வீப் ரெண்டு டீம்ஸும் நிறைய அடிப்பாங்க அந்த ஸ்வீப். ஸோ ஸ்பின்னர்ஸ் டெஃபினட்டா ப்ரெஷர்ல வருவாங்க. ஸோ மிடில் ஓவர்ல உங்களுக்கு விக்கெட் வேணும். ஸோ மிடில் ஓவர்ல யார் அந்த விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க பும்ராவோட ஆப்சன்ஸ்ல, அது ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட். நம்ம டீடைல்டா அதை பத்தி பேசுவோம். டெஃபினட்டா நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது. பும்ரான்ற ஒரு பிளேயரை எந்த டீமுமே மிஸ் பண்ணுவாங்க. டீம் இந்தியா ஒண்டி இல்ல, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் போலருங்க அவர் விளையாடலன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு தடங்கள் தான். பட் ஆப்வியஸ்லி எஸ், 3 ஸ்பெஷலிஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்க்ளூடிங் நீங்க சொன்ன பேர்களுக்கு ஷமி அண்ட் ராணா கிட்ட அர்ஷதீப்பும் இருக்காரு. ஸோ ப்ராப்ளி நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஹார்திக் பாண்டியாவும் போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. பட் தென் we will talk about the combinations in detail for the Champions Trophy. Thank you Pratham for coming on Cricket with Badri. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ பத்ரி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ரைட் கைஸ், see you soon. Bye.